ஹலோ கைஸ், இது வந்து சாட்டர்டே ஈவினிங்கோட ஒரு மினி விலாக் தான். ஸோ ஈவினிங் வந்து மேக்ஸிமம் பாப்பா வந்து ஆக்டிவாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அப்படியே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு குருமா மாதிரி சப்பாத்திக்கு ஷைடிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஸோ மாவு பிசையும் போதெல்லாம் ஃபுல் டிஸ்டர்பன்ஸ் தான். சரி ஓகே, பாப்பா தூங்க வச்சுட்டு அந்த கேப்பில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவங்க ஆஃப்டர்நூன் நேப் எடுக்கல, அதனால் ஈவினிங் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்கன்னு நினச்சிட்டு உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் தனித்தனியாக வேக வச்சுருந்தேன். யூடியூப் பார்த்து செய்யலாம் அப்படின்னு நினச்சா அவங்க வந்து இன்னொன்னுமோ சொல்லியிருந்தாங்க. முந்திரி வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் என்கிட்ட இல்லாதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி அதெல்லாம் சரியாக வராது, நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக ஒன்று செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி. நான் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே செய்யணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வெங்காய தக்காளி வணங்குறதுக்குள்ளேயே மேடம் எந்திரிச்சிட்டாங்க. நான் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்குல ஒன்று கொடுத்து அவங்கள கொஞ்சம் நேரம் அப்படியே என்கேஜாக வச்சுட்டு, இதுக்கு வந்து நான் மட்டன் மசாலாவும் அதுக்கு ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் போட்டிருந்தேன். வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயும் அது கூட பெருஞ்சீரகம் சோம்பு ரெண்டையும் வந்து நல்லா அரைச்சி சேர்த்திக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.